ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜூம் இணைப்பிலையும் யூடியூப் மூலமாகவும் இணைந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது நல்லது. ஏனென்றால் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலே ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 3ஆம் வசனம், யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆகவே நாம் நம்முடைய மனது சுத்தமாக வேண்டுமானால், நம்முடைய பார்வை சுத்தமாக வேண்டுமானால், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், இவைகளெல்லாம் எவ்வளவோ சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அவைகளெல்லாம் சுத்தமாக வேண்டுமானால் இந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவர் சொல்கிறார், என் உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அவை தேவனுடைய வார்த்தை தான் உபதேசம், போதனை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எந்த நற்கிரியம் செய்ய மனுஷன் பாத்திரவனாய் மாறும்படியாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அது தேவனுடைய வார்த்தையானது உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. யாரோ ஒரு சகோதரர் தேவனுடைய போதனையை கேட்காமல், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கூட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தள்ளி போட்டுக்கொண்டே போகிறார். அவருடைய வேலை பலு அல்லது மற்ற காரியங்களிலே அவர் பிஸியாக இருக்கிறார் என்றால், அந்த அவர் கேட்கக்கூடிய உபதேசம் அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்காது. உபதேசத்தை கேட்காமல் எப்படி பரிசுத்தமாக்கப்பட முடியும்? எப்படி சுத்தமாக்கப்பட முடியும்? ஆகவே உபதேசத்திலே அவர் குறைவுபட்டிருப்பார், கடிந்து கொள்ளுதலிலே அவர் குறைவுபட்டிருப்பார், சீர்திருத்தலிலே அவர் குறைவுபட்டிருப்பார், நீதியை படிப்பிக்குதலே அவர் குறைவுபட்டிருப்பார். ஒரு மாணவன் பள்ளிக்கு 90%, 95%, சிலர் 100% அட்டண்டன்ஸ் வைத்திருக்கிறார்கள், வருகை பதிவேடு. அவர்கள் அனுதினமும் ஆசிரியர் போதிக்கக்கூடிய போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் மாணவர்களுக்கு குவிஸ் நடத்தினேன். ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒரு கேள்வி, அதற்கு 3 பதில்கள் இருக்கும். அதில் எது சரியான பதில் என்று தேர்வு செய்ய வேண்டும். ஏயா, பியா, சியா. உதாரணமாக 5 கூட்டல் 5, கீழே 10 இருக்கும், 12 இருக்கும், 9 இருக்கும். சரியான பதிலை அவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். அப்படி அவர்கள் தெரிவு செய்தால் அதற்கு 1 மார்க். 20 கேள்விகளை கொடுத்திருந்தேன். அந்த 20 கேள்விகளுக்கு எப்படி அவர்கள் பதில் சொல்ல முடியும் என்று சொன்னால், என்னுடைய வகுப்புக்கு அவர்கள் தவறாமல் வந்திருந்தால் அவர்கள் நல்ல மார்க்குகளை பெற முடியும். ஆனால் வகுப்பு வராமல் விளையாட்டு, வேறு வேலை, ஊருக்கு போய்விட்டேன், ஃப்ரெண்டு பர்த்டே என்று போயிருந்தால் இதில் மார்க் வாங்கவே முடியாது. 20 மார்க்குகளுக்கு இறுதித் தேர்வுக்கு இந்த குவிஸ் நடத்தியிருக்கிறேன். அதில் சிலர் 5 மார்க் வாங்கியிருக்கிறார்கள், 3 மார்க் வாங்கியிருக்கிறார்கள், சிலர் நல்ல மார்க்குகள் வாங்கியிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், என்னுடைய போதனையை ஒழுங்காக பள்ளிக்கு வந்து அல்லது வகுப்புக்கு வந்து அந்த போதனையை கேட்டுக்கொண்டே இருக்கிற மாணவர்கள். அப்பொழுதுதான் முழு அந்த அந்த குறிப்பிட்ட பாடத்தினுடைய கருத்து அவர்களுக்கு தெரியும். இந்த விதமான குவிஸ் எடுக்கும் பொழுது கதை எழுத முடியாது. வேறு ஏதாவது கேள்வி கேட்டால் உங்களுக்கு தெரிந்த கதையை நீங்கள் விடலாம். 1 பக்கம் 2 பக்கம் கதை எழுதி கொண்டே இருப்பார்கள். நன்றாக படித்தவர்கள் ஷார்ட்டாக எழுதுவார்கள், படிக்காதவர்கள் பக்கம் பக்கமாக எழுதுவார்கள். ஏனால் எங்கேயாவது பதில் கிடைத்து வாதியார் மார்க் போடட்டும் என்று சொல்லி எழுதுவார்கள். ஆகவே அதே போலதான் தேவனுடைய வார்த்தை உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. தீமோத்தேயு இந்த தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிறு வயதிலேயே ஆரம்பித்து விட்டார். அவருடைய தாயாரும் அவருடைய பாட்டி இருவரையும் வேதாகமம் குறிப்பிடுகிறது, அவர்களை மெச்சிக்கொள்ளுகிறது. ஐனிக்கேயாள், லோவிசாள், அவர்களுக்குள்ளே இந்த விசுவாசம் தீமோத்தேயுக்கு போனது. எப்படி இந்த விசுவாசம் போக முடியும்? விசுவாசத்தை எப்படி இறக்க முடியும்? ஆவியிலே வேதத்தை கற்றுக் கொடுப்பதனாலே, வேத எழுத்துக்களை கற்றுக் கொடுப்பதனாலே. அதே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 15ஆம் வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை
நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு வயதில் எப்படி அவருக்கு தெரியும்? எப்படி அறிந்தார்? அவருக்கு பெற்றோர் உட்கார வைத்து சொல்லிக் கொடுத்தார்கள். அம்மா தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்ல இதை படிச்சுட்டு போவோம், போய் முகம் கழுவிட்டு வா என்று சொல்லியிருப்பார்கள். அம்மா விளையாட போகணுமா? இல்ல விளையாட்டு டைம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப வேதத்தை வாசிக்க வேண்டிய நேரம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டிய நேரம், இப்பொழுது ஃபேமிலி பிரேயர், இங்கே நீ உட்கார வேண்டும் என்று சொல்லி அவனை மிகவும் கண்டிப்பாக, ஃபேமாக, கண்டிப்பு என்று சொல்வதை விட உறுதியாக சொல்லியிருந்திருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனுக்கு அதன் மேல ஒரு விருப்பம் வந்து விட்டது. சில பாடல்களை திரும்ப 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 கேட்கும் பொழுது அதன் மேல் ஒரு நாட்டம் வந்து விடுகிறது. சில காரியங்களை நாம் திரும்ப 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 செய்யும் பொழுது அதன் மேல் ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது. அதே போலத்தான் தேவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் கேட்க 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 அதை ருசிக்க 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 அதன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து விடுகிறது. அதன் மேல் நமக்கு ஒரு சாய்வு, ஒரு இன்க்ளினேஷன், ஒரு நமக்கு வருகிறது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு தருணம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய நல்ல போதனைகளை நாம் கேட்க வேண்டும். கலப்பில்லாத, களங்கமில்லாத ஞானப்பால் என்று வாசிக்கிறோம். துப்புரவான உபதேசம், அதை பவுல் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு பிரியமான பிரசங்கிகளை கேட்க விரும்புகிறார்கள். செவித்துண உள்ளவர்களாகி தங்களுடைய இச்சைக்கேற்ற பிரசங்கியார்கள். ஆகவே மாம்சத்துக்கேற்ற பிரசங்கங்களும் உண்டு, ஆவிக்கேற்ற பிரசங்கங்களும் உண்டு. அநேகர் இன்றைக்கு மாம்சத்துக்கேற்ற பிரசங்களை கேட்கும்படியாக அநேகர் அப்படி போகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவரே, உண்மையான ஆவிக்குரிய நல்ல செய்திகளை எங்களுக்கு ஆண்டவரை கேட்க உதவி செய்யும். அது உண்மையான ஆவிக்குரிய செய்தியா என்பதை பகுத்தறிய எங்களுக்கு பகுத்தறிவை தாரும் ஆண்டவரே, டிசர்ன்மெண்டை தாரும் ஆண்டவரே. அந்த பகுத்தறிவு உங்களுக்கு எப்படி வரும் என்றால் அதுவும் வேத வசனத்தை படிப்பதனாலே தான் வரும், வேத வசனத்தை கேட்பதனாலே வரும். அதை நாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒருவேளை நீங்கள் கேட்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு பகுத்தறிவை தாரும் என்று கேட்கிறீர்கள். அதற்கு தேவன் எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? ஏதோ ஒரு கொரியர் பேக்கெட் மாதிரி உங்களுக்கு இதான்ப்பா ஒரு 50 கிராம் பகுத்தறிவு, இதை வைத்துக்கொள் என்று சொல்லி கொடுக்க மாட்டார். கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நடத்துவார், குழப்பமான சூழ்நிலைக்குள்ள நடத்துவார். கண்டுபிடி தேவனுடைய சித்தத்தை, இதுதான் உனக்கு பயிற்சி, இதுதான் உனக்கு எக்ஸசைஸ் என்று நீங்கள் மனதை போட்டு குழப்பி இதுவா அதுவா தெரியலையே ஆண்டவரே வெளிப்படுத்துங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அந்த தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சினாலே தான் அந்த பகுத்தறிவு வளருகிறது. ஆகவே நீங்கள் பகுத்தறிவு ஆண்டவரை கேட்கும் பொழுது உண்மையாலுமே தீர்மானம் எடுப்பதற்கு கடினமான சூழ்நிலையிலே தேவன் உங்களை நடத்துவார். அதுதான் தேவனுடைய பதில். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தருணத்தில் எல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இங்கே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, காலத்தை பார்த்தால் வேத வசனத்தை கேட்டு கேட்டு கேட்டு, உபதேசத்தை கேட்டு கேட்டு, வேதத்தை படித்து படித்து, தியானித்து தியானித்து, போதித்து போதித்து, சிறு பிள்ளைகளுக்கு, உங்கள் வீட்டில் குடும்பத்தாருக்கு அதை குறித்து பேசி, நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, போதகர் என்று சொன்னால் உடனே வெள்ளை அங்கி போட்டுக்கொண்டு ஒரு ஒரு பாஸ்டராக நிற்பது அல்லது போதகராக நிற்பது என்று அர்த்தம் அல்ல. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதித்தால் நீங்கள் போதகர். கணவன் மனைவிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தைகளை போதித்தால் ஒரு போதகர். அல்லது தேவனுடைய வார்த்தை தெரியாதவர்களுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது போதகராக இருக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஏனென்றால் பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிற அப்படின்னாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். இந்த வசனத்தை 2 தீமோத்தேயு 3:16 ஒப்பிட்டு பாருங்கள். நீதியை படிப்பிக்குதல் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது அது நீதியை படிப்பிக்குதலுக்கு, அந்த படிப்புக்கு அவர் கட்டடித்து விட்டார். கட்டடித்தபடினாலே இப்பொழுது எப்படி இருக்கிறார்? பாலன்கிற குழந்தையை போல நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவராக இருக்கிறார். தெரியவில்லை, சின்ன குழந்தை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தீமைக்கு நீங்கள் குழந்தைகளா இருக்க வேண்டும், நன்மைக்கு நீங்கள் தேர்ந்தவர்களா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் கொரிந்தியருக்கு. தீமைக்கு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லணும். என்னப்பா 4 ரூபா கொடுத்தீங்கன்னா, அந்த 4 காசை கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை முடிச்சிடலாமே, என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு குழந்தை, என்னப்பா ஒண்ணுமே உலகமே தெரியாம இருக்க, அப்படி பேர் வாங்கணும். தப்பு செய்வதற்கு எனக்கு தெரியலன்னு சொல்லணும். யார் எந்த தவறான பழக்கத்துக்கு கூப்பிட்டாலும் தீமைக்கு நான் பேதையா இருக்கிறேன்,
தீமைக்கு நான் குழந்தையா இருக்கிறேன், எனக்கு அதை பற்றி விளக்கம் தெரியாது, அதை பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு விருப்பமும் இல்லை என்று நாம் சொல்லுகிறதா இருக்க வேண்டும். ஆனால் என்ன துக்கமான காரியம் என்றால், நீதியின் வசனத்துக்கு குழந்தைகளா இருக்கிறார்கள், உலகத்தின் காரியத்தை கேட்டால் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார்கள். உலகத்தின் காரியத்தை கேட்டால், பாவ சம்பந்தமான காரியங்களை கேட்டால் எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்று வரும்பொழுது அவள் குழந்தைகளா இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? இந்த நாளையில நம்ம யோசித்து பார்ப்போம். இங்க வாசிக்கிறோம், பால் என்கிற குழந்தையா இருக்கிற அப்படின்னாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான். ஆகவே என்ன பிரச்சனை? பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களுக்கு பூர்ண வயதுள்ளவர்களுக்கே தகும். முயற்சி செய்யும், முயற்சி, ஹார்ட் ஒர்க்கிங். லேசா அப்படியே உட்காந்துட்டு ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டு தாரும் என்று சொன்னால் வெளிப்பாடு வராது. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட், பெர்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்கள். முயற்சி செய்கிறவர்களுக்கு, முயற்சி செய்கிறவர்களுக்கு நன்மை தீமை என்னதென்று பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவு அவர்களுக்கு கிடைக்கிறது, வரும். யாக்கோபிலே ஒரு வசனம் இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறீர்கள் அல்லது ஒரு போதனையை கேட்கிறீர்கள், அது அப்ளிகேஷன், அப்ளை பண்ணுகிறவர்களா இருங்கள். அதான் அதன்படி செய்கிறவர்களா இருங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு நான் அந்த சத்தியத்தை கேட்டேன், அதுல ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம்? சிறு குழந்தைகள் நல்ல சமாரியன் கதையை பற்றி பேசின உடனே எப்படி நீங்க இதை அப்ளை பண்ணுவீங்க என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்க அம்மாவுக்கு நாங்கள் பாத்திரம் விளக்குவதற்கு உதவி செய்வோம், பையன்கள் அப்பாவுக்கு இந்த சின்ன சின்ன காரியங்களை உதவி செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். அதான் அப்ளிகேஷன். அதே போல நாம் தேவனுடைய போதனையை கேட்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட ஒரு வார்த்தையில பேசும் பொழுது, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அனுதினமும் உங்களால் அப்ளை பண்ண முடியாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதற்குரிய முயற்சி செய்கிறீர்களா? ஆண்டவரே, நான் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே, என்னுடைய குடும்பத்திலே இந்த வசனத்தை நான் எப்படி அப்ளை பண்றது? அது எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐ வாண்ட் அப்ளை திஸ் வேர்ஸ், அப்ளிகேஷன். ஆகவேதான் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதை அப்ளை பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும், அப்ளை பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்குள்ளே ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். அதைத்தான் யோவான் 15:3 நாம் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்ல முடியவில்லை, ஆனால் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்கிறார். இந்த நாளிலும் எபேசியர் 2ஆம் அதிகாரம், தேவனுடைய வார்த்தைக்கு நான் சிறிய ஒரு முகவுரையை நான் கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை. எபிஷியன்ஸ் சாப்டர் 2 verses 1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் தேவன் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அவர் கொடுத்தார் என்றுதான் கீழே உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்திருக்கிறார். கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கீழே உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இந்த 1-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு யாரெல்லாம் எதிரிகள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக இந்த உலகத்தினுடைய வழக்கங்கள், உலக பழக்கங்கள், உலகத்தினுடைய ஆவி. இந்த உலகத்தினுடைய ஆவி அது என்ன என்று சொல்லி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் உண்டானவைகள் என்றால் என்ன? அது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதை குறித்து தான் இந்த உலகம் இன்றைக்கு பேசும். பா, நான் இதை பார்த்தேன்ப்பா, எவ்வளவு நல்லா இருக்கு, அதை எப்படியாவது நான் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். எப்படியாவது வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். பார்ப்பதெல்லாம் வாங்குவது,
கண்களின் இச்சை. மாம்சத்தின் இச்சை. ஆம், மாம்சத்தின் இச்சைன்னு சொல்ல அந்த மாம்சம் விரும்புகிறதை செய்கிறது. மாம்சம் விரும்புகிறபடி நடப்பது, அதன் மாம்சத்தின் இச்சை. பிறகு பெருமை, ஜீவனத்தின் பெருமை. எனக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னுடைய பேர் என்ன ஆகிறது, என்னுடைய குடும்பத்தினுடைய கௌரவம் என்ன ஆகிறது. தேவையில்லாத ஈகோ. அது ஒரு மனிதனுடைய படிப்பினாலேயோ, அந்தஸ்தினாலேயோ, சொத்துனாலேயோ எல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். குருந்திலே வாசிக்கிறோம், காண்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அழிந்து போகிற காரியங்கள் மூலமாக நமக்கு மேன்மையை நாம் தேடுகிறோம். நம்முடைய குலம், கோத்திரம் எல்லாவற்றையும் வைத்து ஒரு பெருமை. அந்த பெருமைக்கு எந்த மதிப்பும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. சொல்லப்போனால் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு எதிர்த்து தான் இருக்கிறார் என்ற அந்த உலகத்திலே பெருமை உண்டாயிருக்கிறது. நமக்குள்ளேயும் அந்த ஆவி இருக்குமானால் தேவன் நமக்கு எதிராகத்தான் இருப்பார். ஆகவே முதலாவது ஒரு விசிபிள் எனிமி, தெரியக்கூடிய ஒரு சத்ரு இந்த உலகம். கண்களினாலே காண முடிகிறது, மாம்சத்தினாலே உணர முடிகிறது, பெருமை பற்றி பேச முடிகிறது. இந்த உலகம்தான் முதலாவது எதிரி. இங்கே இரண்டாவது வாசிக்கிறோம், ஆகாயத்து அதிகார பிரபு. ஆகாயத்து அதிகார பிரபு என்று சொன்னால் அவன் தான் பிசாசு. பிசாசு தான் பிரதான எதிரி, நமக்கு பிரதான எதிரி. ஏனென்றால் தேவனை விட்டு எப்படியாவது நம்மை பிரிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அது அல்லாமல் வேறென்றுக்கும் வரான். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்ல சமாதானத்தை அழிக்க முடியாது வருகிறான். கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை அழிக்க முடியாது வருகிறான். உறவுகளை முறிக்க முடியாது வருகிறான். நல்ல பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்க முடியாது வருகிறான். விசுவாசத்தை கெடுக்க முடியாது வருகிறான். பேதுரு அப்படிதான் கெடுக்க முடியாய் பிசாசு உடைத்தான். ஆனால் ஆண்டவர், பேதுருவே உன்னுடைய விசுவாசம் ஒழியாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். பேதுருடைய எல்லா காரியங்களையும் காலி பண்ணி விட்டான். பேதுருக்குடைய ரட்சிப்பின் நிச்சயம் போய்விட்டது. தலைச்சீரா அவருடைய சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அந்த ஷூ கிழிஞ்சு போயிடுச்சு. இப்ப எங்க போறார்? மீன் பிடிக்க போவோம் வாருங்கள். சுவிசேஷம் பிரசங்க அல்ல, ஆனால் மீன் பிடிக்க போவோம் வாருங்கள் என்று சொல்லி வேற ஷூவை மாட்டிக்கொண்டார். அவருடைய சத்தியம் என்னும் மறைக்கச்சை அது அருந்து போய்விட்டது. பக்கல்ஸ் எல்லாம் கண்டு போய்விட்டது. நீதி என்னும் மார்க்கவசம், அதிலே சாத்தான் எய்த அம்புகளினாலே அதெல்லாம் கிராக் ஆகி பிளந்து விட்டது. அதை முதுகிலே நெஞ்சுக்கு மாட்ட முடியவில்லை. நீதி என்னும் மார்க்கவசம். பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார். நீதியை இழந்து விட்டார் அந்த வேலைக்காரன் மூலமாக. எனக்கு இந்த மனிதனை தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்து விட்டார். நீதி இழந்து விட்டார். நீதிமான் என்ற அந்த ஒரு நல்ல நிலையை இழந்து விட்டார். ஆவிக்குரிய பட்டயம், வசனம், அதையும் அவர் எங்கேயோ தொலைத்து விட்டார். அந்த பிசாசு சொல்லும் பொழுது எதிர்த்து ஒரு வசனத்தையும் சொல்ல முடியவில்லை. இயேசு வசனத்தினாலே ஜெயித்தார், ஆனால் பேதுருனாலே ஜெயிக்க முடியவில்லை. அந்த சோதனையில் வீழ்ச்சி அடைந்தார். ஆனாலும் தேவன், இயேசு என்ன சொன்னார்? ஒரே ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் ஒழியாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டேன். இப்பொழுது நீ இந்த ஒரே ஒரு விசுவாசத்தை மட்டும் வைத்து நீ என் மீது இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அன்பை நீ பாதுகாக்க முடியும். அதற்காக தேவன் விசுவாசத்தை கொடுத்தார். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஏன் ஜெபித்தார் என்றால், அந்த விசுவாசத்தை வைத்து தேவன் மேல் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் அன்பை பாதுகாக்க முடியாது. விசுவாசம் என்னும் கேடகம். இப்ப சாத்தான் அந்த அன்பையும் காலி பண்ணும்படியாக அம்புகளை எய்கிறான். அதெல்லாம் இந்த விசுவாசத்தை வைத்து அவர் தன்னை பாதுகாக்கிறார். ஆகவேதான் 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம், கற்பனையின் பொருள் என்னவெனில் மாயமற்ற விசுவாசம், நல்மன சாட்சி, இவைகளில் இருக்கக்கூடிய அன்பு என்று நாம் வாசிக்கிறோம். நல்ல மனசாட்சி 1 தீமோத்தேயு 1:5 வாசிக்கிறோம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம், நல்மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். அந்த விசுவாசத்துல பிறக்கும் ஒரு அன்பு. பவுல் சொல்லுகிறார், அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசம். ஆகவே அந்த கொஞ்சம் அன்பு அவருக்குள்ளே இருந்தது. அது என்ன அன்பு என்றால், இயேசு இன்னுமா என்னை நேசிக்கிறார். ஆகவே தான் கடலிலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுதான் அங்கே கடற்கரையில் நிற்கிறார் என்று யோவான் சொன்ன உடனே அவன் குதித்து அந்த பக்கம் ஓடுவதற்கு பதிலாக இயேசுவிடத்தில் ஓடி வந்து விட்டான். பொதுவாக என்ன செய்வார்கள்? ஐயோ, இவ்வளவு பாவி, நான் இயேசுகிட்ட வரமாட்டேன், நான் இயேசு விட்டு ஓடிடுவேன்
அவர் என்ன செய்வாரோ தெரியாது, எப்படி திட்டுவாரோ தெரியாது. அந்த ஒரு உணர்வு பேதுருக்கு இல்லை. ஆனால் யூதாஸ் காரியத்துக்கு அப்படி அல்ல. அவன் இயேசுவை விட்டு தூரம் ஓடிவிட்டான். ஆனால் பேதுரு இந்த போட்ல வந்தா கூட ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிரும். நம்ம அந்த 5 நிமிஷத்தை சேவ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் இயேசுவோட ஃபெலோஷிப் பண்ணுவோம், ஐக்கியப்படுவோம் என்று சொல்லி கடலுக்குள் குதித்து வேகமாக நீந்தி அவர் இயேசுவிடத்தில் வந்து விட்டார். அந்த இயேசுவிடத்தில் வந்து விட்டார். ஏன்னு சொன்னால் அந்த அன்பு. ஆண்டவர் இன்னுமா என்னை நேசிக்கிறார், அந்த விசுவாசம். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என்னை தள்ள மாட்டார். பிரியமானவர்களே, எவ்வளவு நாம் ஆழத்திலே போய் விழுந்து விட்டாலும் சரி, எவ்வளவு தோற்றிருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு உங்களை நேசிக்கிறார். அதுவும் தெய்வீக அன்பு, மனித அன்பை போல அல்ல, தெய்வீக அன்பு. இன்னுமாய் நீங்கள் தேவனிடத்தில் வந்து விடலாம், தேவனிடத்தில் வந்து விடலாம். ஆகவே தான் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணும், உடைய விசுவாசத்தை வலிமையானதை மாற்றும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, என்னிடத்திலே நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சொன்ன காரியங்கள் மனதை அதிகமாய் துக்கப்பட வைக்கிறது. அது என்னவென்றால், என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள், பள்ளியிலே போய் பல மாணவர்களோடு கூட பேசுகிறார்கள், ஆசிரியர்களோடு கூட பேசுகிறார்கள். உலக சூழ்நிலை, இப்பொழுது வீட்டுக்கு வந்த உடனே அவர்கள் சின்சியராக சொல்லுகிறார்கள், அப்பா, கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற நாளை நம்ப முடியவில்லை. இவ்வளவு துக்கமான காரியம். ஐ டோன்ட் பிலீவ் தட் தேர் இஸ் a God. ஏய், பைபிள் வாசிடா. என்னப்பா, கடவுள் இருக்காருன்னு நம்மள என்னை போய் பைபிள் வாசிக்க சொல்றீங்களே, ஜெபம் பண்ண வாப்பா. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லப்பா, நீங்க பண்ணுங்கப்பா, நாங்க உட்காந்துக்கிறேன். ரிபலிஸ் எல்லாம் இல்லை, ஆனா விசுவாசம் இல்லை. இவ்வளவு துக்கமான விஷயம். ஒரு நல்ல ஒரு ஊழியர், பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், அவரின் இடத்துல ஃபோன் பண்ணி பேசினார். ஐயா, என்னுடைய மகனுக்காக ஜெபியுங்கள். என்ன ஆச்சு பிரதர், என்ன சொல்லுங்க? அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை, எனக்கு தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். எவ்வளவு துக்கமான காரியம். ஆவிக்குரிய குடும்பத்திலே, ஊழியக்காரருடைய குடும்பத்தில் வளருகிற பிள்ளைகள் விசுவாசம் இல்லாமல் வளர்கிறார் என்றால் இவ்வளவு துக்கமான விஷயம். எங்கே நாம் தவறுகிறோம்? நான் யாரையும் நியாயந்திருக்க விரும்பவில்லை. ஆண்டவரே, இந்த மகனுக்கு நீர் விசுவாசத்தை தாரும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுதே ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆண்டவரே இந்த விசுவாசத்தை தாரும், தைரியத்தை தாரும். ஆண்டவரே, எப்படி நீங்கள் அந்த விசுவாசத்தை ஊட்டலாம்? சின்ன பையனுக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்து அவங்ககிட்ட சொல்றான், எனக்கு கை வலிக்குதோ, கால் வலிக்குதோ, கீழே விழுந்துட்டேன், உடனே பரவாயில்ல, நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு சின்ன ஜெபம், ஷார்ட் ப்ரேயர் சொல்லுங்க. அப்ப அவனுக்கு அந்த விசுவாசம் வரும். சில ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு அந்த பதில் கொடுக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் இன்னும் உறுதிப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த மகத்தான காரியங்கள் அவரிடத்துல சொல்லுங்க. நீங்கள் ஜெபித்து எப்படி தேவன் சில காரியங்களுக்கு உதவி செய்தார், உங்களை எப்படி பாதுகாத்தார், எப்படி வியாதி இருக்கும்பொழுது தேவன் எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை நீங்கள் சாட்சியாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அப்படி பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசம் வலுப்பெறுகிறது, அவருடைய விசுவாசம் வளருகிறது. ஆகவே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை எப்படியாவது கொடுத்து விடும் ஆண்டவரே. எப்படியாவது ஆண்டவரே, இந்த விசுவாசம் வளரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வளர வளர விசுவாசமும் வளர வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஆவியங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும். அவை இந்த பிள்ளைகள் பேதுருக்கு எல்லாம் விழுந்தாலும் அந்த விசுவாசம், அவை பிசாசை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போகிறார்கள், முற்றிலும் வேர்ல்ட்லி ஸ்கூல், எல்லாம் உலக பிரகாரமான பிள்ளைகள். அவங்க வந்து பேசுறதுலாம், எங்க அப்பா அதை வாங்கினார், இதை வாங்கினார், இங்க போனோம், அங்க போனோம் என்று உலகத்தை பற்றியே தான் பேசுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? நான் சில சிறு பிள்ளைகளை பார்க்கும்பொழுது, உன் கிளாஸ்ல யாராவது பிலீவர்ஸ் இருக்காங்களா, உன் கிளாஸ்ல கிறிஸ்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று நான் கேட்பேன். சபையில் உள்ள பள்ளியில் யாராவது இருக்கிறார்களா? இல்லவே இல்லை, நான் ஒரே ஒரு ஆள் தான் என்று சொல்லுவார்கள். எப்படி இருக்கும் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எவ்வளவு அதிகமாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு அதிகமாக நாம் விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஞானம் தாங்க. பெற்றோரா நாங்க இப்போ சண்டை போடலாம், சண்டை போட்டு என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நாங்கள் எடுத்து விடுகிறோமே ஆண்டவரே.
பிள்ளைகள் மாய்மாலக்காரர்களாய் போகிறார்களே, சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனா வீட்டில் அப்பா அம்மா சண்டை போடுறாங்க. ஆகவே இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கை குடும்பத்துக்கு தேவையில்லை, சத்தியம் இந்த நம்முடைய குடும்பத்துக்கு வேலை செய்யாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆகவேதான் தேவனை விட்டு ஓடுகிறார்கள். யார் காரணம்? தகப்பனும் தாயும் தாழ்மையா இருந்து, ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புகிறோம், மாம்சத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டாம் ஆண்டவரே, ஆவியின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கேட்க வேண்டும். முதலாவது எதிரி இந்த உலகம். இந்த நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த விசுவாசத்தை நீங்கள் போட்டு விட்டால், தீமோத்தேயுக்கு எப்படி ஆவியானவர் எழுதியிருக்கிறார் அந்த வசனத்தை உங்களுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும்படியாக அதை வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயிலே இருக்கிறது என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் இரண்டையும் நான் வாசிக்கிறேன். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தீமோத்தேயுக்குள்ளாக ஒரு மாயமற்ற விசுவாசத்தை பவுல் பார்த்து விட்டார். என்ன சந்தோஷம்! ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளிலே மாயமற்ற ஒரு விசுவாசத்தை பார்த்து விட உதவி செய்யும் ஆண்டவரே. மாயமற்ற விசுவாசத்தை ஆண்டவரே போட்டு விட உதவி செய்ய மாட்டாரு. அதைத்தான் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 1 தீமோத்தேயு 1:5 வாசித்த மாயமற்ற விசுவாசம், 2 தீமோத்தேயு 1:5 மாயமற்ற விசுவாசம் என்று வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 5ஆம் வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அவை முதலாவது ஐனிக்கையாளுக்குள்ளே ஒரு விசுவாசம், தாயாகிய ஐனிக்காளுக்குள்ளே ஒரு விசுவாசம், தாயோட தாய் லோவிசாலுக்குள்ளே ஒரு விசுவாசம். இன்றைக்கு நம்முடைய உள்ளம் உலகத்தினாலே நிறைந்திருக்கிறதா? உலகத்தின் ஆசையினால் நிறைந்திருக்கிறதா? பண ஆசையினாலே நிறைந்திருக்கிறதா? அப்படியானால் விசுவாசம் அங்கே வருவதற்கு இடமில்லை. அந்த புறா நோவா அந்த புறாவை வெளியே விட்டார், பேழைக்கு வெளியே விட்டார். அது எல்லா இடத்திலும் பறந்து 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 உட்காருவதற்கு எந்த இடமும் இல்லை என்று சொல்லி மீண்டுமாய் திரும்ப வந்து விட்டது. விசுவாசம் ஒரு புறாவை போல உங்கள் உள்ளத்தில் இருப்பதற்கு அது இடம் இருக்கிறதா? ஆண்டவரே, உலக ஆசை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் பெரிய ஆளானு வேண்டாம் ஆண்டவரே, உலகத்தினுடைய கௌரவம் வேண்டாம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த ஈகோ வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அது வெட்டு ஈகோ, அது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை சொல்லிக் கொடுங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற, பல காரியங்களை உள்ள பேசுவாங்க, அதெல்லாம் ஜெயிப்பதற்கு உனக்கு விசுவாசம் வேண்டும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீங்க சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். மனப்பாட வசனம், சபையில மனப்பாட வசனம் என்று சொன்னால் அதற்காக மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவருடைய வாழ்க்கைக்கென்று சொல்லிக் கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் வருவதற்கென்று அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்கள். மீண்டுமா எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். நம்முடைய எதிரி இந்த காணக்கூடிய உலகம், அந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடியது நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதை நாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆக முதலாவது பிள்ளைகளுக்கு இயேசுவானவர்தான் தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசம் வர வேண்டும். இயேசுதான் மெய்யான தேவன் என்ற விசுவாசம் வர வேண்டும். அதை அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சரி, இங்கே நான் வாசிக்கிறோம், அந்த ஆகாயத்து அதிகார பிரபு தான் பிசாசு, த டெவில். அவன் நமக்கு பிரதான எதிரி. ஆனாலும் தேவன் நமக்கு உற்சாகமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தின் அதிகார பிரபு, அவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேவன் பெரியவர். அதை பார்த்து பிசாசு நடுங்குவான், அதை பார்த்து பிசாசு ஓடி போவான். ஆனால் நமக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த ஆவிக்கேற்றபடி என்று சொல்லும் பொழுது, அந்த அதிகார பிரபுவனுடைய ஆவிக்கேற்றபடி அநேக அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அதுவும் நமக்கு எதிரிகள் தான். So many demonic spirits, evil spirits, அவைகளெல்லாம் நமக்கு எதிரி தான். They work against us. நமக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்கிறது. ஆகவே அடிக்கடி நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லா அசுத்த ஆவிகளிலிருந்தும் நான் அவர்களை பாதுகாக்கிறேன், அசுத்த ஆவியினுடைய கிரியைகளை நாங்கள் கட்டுகிறோம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். 4வது நான் வாசிக்கக்கூடிய ஒரு சத்துரு, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சத்துரு. பிசாசு, உலகம், அசுத்தாவிகள் எல்லாம் வெளியே இருக்கிறது. ஆனால் இந்த சத்துரு உள்ளவே இருக்கிறான். அவன் யார் என்று சொன்னால் மாம்சம்.
நம்முடைய மாம்சம். இந்த மாம்சம் நமக்கு சத்ருவாக இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம். மாம்சம் நடத்துகிறபடியே நீங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களை மரணத்துக்கு கொண்டு செல்லும். ஆகவே தான் அவன் நமக்கு எதிரி. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த உலகம், பிசாசு, அசுத்தாவிகள், நம்முடைய மாம்சம் எல்லாம் அப்படியே பஷ்பமாக மறைந்து போவதில்லை, ஒன்றுமே இல்லாமல் போவதில்லை, அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு வல்லமையை தருகிறார். God is empowering our will to overcome it. நமக்கு அதை மேற்கொள்வதற்கு பலனை தருகிறார். மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறார். அதுதான் தேவன் செய்கிற பெரிய காரியம், சத்துருக்களை மேற்கொள்வதற்கு. அதனாலே நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாமே மறைந்து விட்டது என்று நாம் சொல்ல முடியாது. நாம் அதை மேற்கொள்வதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். அதை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆனால் நாம் அதை பின்பற்ற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 22, 23 2 வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22, 23. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. ரெபெக்காள், அவள் என்று சொன்னால் ஈசாக்கினுடைய மனைவி ரெபெக்காள். ரெபெக்காளுடைய கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. பிறப்பதற்கு முன்பதாகவே மோதல் தான், மோதல் போக்கு, மோதிக்கொண்டிருந்தன. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அதில் பொதிந்திருக்கிறது. மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். மூத்தவன் யார் என்று சொல்லுங்கள், இளையவன் யார் என்று சொல்லுங்கள். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆகவே 2 ஜாதிகள் வயிற்றில் இருக்கும் பொழுதே மோதி கொண்டிருக்கின்றன. 2க்கும் ஒத்துப்போகவில்லை. மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும். அதை நாம் எதற்கு ஒப்பிடலாம் என்றால், மூத்தவனை நம்முடைய மாம்சத்துக்கு ஒப்பிடலாம். அவன் தான் முன்னாடி வந்தவன். அதற்கு பிறகுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் முன்பதாக இந்த மாம்சம் தன்னுடைய ஆசைச்சல் எல்லாம் நிறைவேற்றி 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 நல்ல அனுபவத்தை பெற்று விட்டது, அனுபவசாலி. ஆனால் இந்த ஆவி, ஒருவேளை நீங்கள் 20 வயதோ 30 வயதோ 40 வயதோ இருக்கும்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் சொன்னால் அப்பொழுதுதான் ஜூனியர் மோஸ்ட் இந்த ரேகிங் நடக்கும். ரேகிங் பண்ணுவார்கள். ஒரு வீட்டில் நாங்கள் கோழி நிறைய வளர்த்தோம். எப்போதும் ஒரு 6-7 கோழி இருக்கும். ஒரு புது கோழி வாங்கிட்டு வந்து விட்டா எல்லா கோழிகளும் சேர்த்து அதை போய் கொத்தி கொத்தி விரட்டும். ஆகவே நாங்கள் அந்த புதுதாய் வாங்கின கோழிக்கென்று விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதை கொத்தி ஒரு வழி ஆக்கிவிடும். ஏன்னா புதுசா வந்துட்டானா. அதே போலதான் நம்முடைய மாம்சமும் இந்த ஆவியை கொத்தி கொத்தி விரட்டி விட பார்க்கும். மாம்சம். ஆகவே இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பொழுதுமே ஒரு போராட்டம். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம். இங்கே ஆபிரகாம், அவனுக்கு இருந்தக்கூடிய 2 குமாரர்களுக்கும் அப்படி நாம் ஒப்பிடலாம். இஸ்மவேல், ஈசாக்கு. இஸ்மாயில் அண்ட் ஐசக். இஸ்மவேல் மூத்தவன், ஆனால் ஈசாக்கு இளையவன். மூத்தவன் இளையவனை அவன் துன்பப்படுத்துகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனை விரட்டி விடு என்று சொன்னார். அப்புறம் அதை கஷ்டமான காரியம்தான், விரட்டி விட்டான். ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், 2 ஜாதிகள் உண்டாகி அது சண்டை போட்டுக்கொண்டே இருந்தது. அந்த 2 பேர் சண்டை போட்டது மட்டுமல்ல, அந்த 2 பேருடைய சந்ததிகள், யாக்கோபுடைய சந்ததி இஸ்ரவேல், ஏசாவுடைய சந்ததி ஏதோமியர். சதா இஸ்ரவேலோடு கூட அந்த ஏதோமியர் சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். முதல் முறையாக என்னாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகிறார். அங்கே நாங்கள் வழி கொடுக்க மாட்டோம்,
என்று சண்டை போடுகிறார். சொந்த சகோதரனுடைய சந்ததி தானே, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் அங்கே பிரச்சனை பண்ணுகிறார்கள். நீங்கள் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். அதற்கு அவன், நீ கடந்து போகக்கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். மேலுள்ள வசனங்கள் அப்படித்தான். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போகக்கூடாது, போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். எப்பொழுது பார்த்தாலும் எதிர்ப்பு தான். தேவ சித்தத்தை நீ செய்யக்கூடாது, உன்னை எதிர்ப்பேன். தேவன் காண்பித்த வழியா நீ போகக்கூடாது. கானான் தேசத்துக்கு உங்களை தேவன் நடத்துகிறார் என்றால் உன்னை எதிர்ப்பதே என்னுடைய வேலை. அதே போலதான் நம்முடைய மாம்சம். நம்முடைய மாம்சம் என்ன செய்யும்? ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு ஒத்துழைக்காது. அது எதிர்த்து கொண்டே இருக்கும் மாம்சம். மாம்சத்தை பற்றி நாம் இந்த ஒரு இடத்துல மட்டுமல்ல, பல இடங்களில் இந்த ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 47ஆம் வருஷத்திலே சவுல் ராஜாவின் காலத்திலே ஏதோமியரோடு கூட சண்டை போட்டார். அடுத்தது 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே தாவீதோடு கூட அந்த ஏதோமியர்கள் சண்டை போட்டார்கள். அதை ராஜாக்களையும் கூட நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலே சாலமோனுடைய ராஜ்யத்தின் காலத்திலேயும் ஏதோமியர்கள் இஸ்ரவேலரோடு கூட சண்டையிட்டார்கள். காலத்திலேயும் அந்த ஏதோமியர் யூதரோடு கூட சண்டை போட்டார்கள். அமஸ்யா என்ற ராஜாவின் காலத்திலேயும் சண்டை. அப்பொழுது ஏதோமியர் மேற்கொண்டார்கள், அவர்கள் வெற்றி பெற்றார்கள். சேலா என்றதான ஒரு பட்டணத்தை பிடித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பாபிலோன் படையெடுக்கும் பொழுது இந்த ஏதோமியர் பாபிலோனுக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை காட்டி கொடுக்கிறார்கள். அதை உபதியாவிலே நாம் வாசிக்கிறோம். உபதியா புத்தகம் முழுவதுமாக இந்த ஏதோமியருடைய பாரத்தை குறித்து தான், தேவனுடைய பாரத்தை குறித்து வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஏதோமியர் என்பது நம்முடைய மாம்சத்துக்கு ஒப்பிடலாம். இஸ்ரவேல் ஜனங்களை நம்முடைய ஆவிக்கு ஒப்பிடலாம். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது கானான் தேசத்துக்குள்ளாய் வெற்றி வாழ்க்கைக்குள்ளாய் அவர் நடத்த தேவனை கொண்டு செல்லும் பொழுது இந்த ஏதோம் தடை செய்கிறான். நம்முடைய மாம்சம் எப்படி நம்மை தடை செய்கிறது? மாம்சத்தை பற்றி எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய மாம்சம்னால் நம்முடைய சரீரம் அல்ல. இந்த சரீரம் நீதிக்கு ஆயுதங்களாய் மாற முடியும். அதை ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே இந்த கை, கண்கள், சரீரம் ஒவ்வொன்றும் நீதிக்கு அடிமையிலா ஒப்பு கொடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவை மாம்சம் என்பது சரீரம் அல்ல. மாம்சம் என்பது அது ஒரு விருப்பம், ஒரு சுய சித்தம், தேவன் பக்கம் போகக்கூடாது என்று இருக்கக்கூடிய ஒரு பேஷன். அதைத்தான் நாம் மாம்சம் என்று வாசிக்கிறோம். உதாரணமா மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் கலாத்தியர்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எப்படி இந்த மாம்சம் விளையாடுகிறது, மாம்சம் எப்படி நம்மை தேவனிடத்திலே செல்வதற்கு தடுக்கிறது, ஏதோமியர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்தார்களோ அதுபோல் தடுக்கிறது என்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சீஷர்களை ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உட்பட பண்ணாமல் நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி இயேசு அப்புறம் போய் அவர் தனியே ஜெபித்து விட்டு திரும்பி வந்தார். இப்பொழுது சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நன்றாக தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த மாம்சம் ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே தூங்கும்படியாய் தூண்டுகிறது. அதான் மாம்சத்தினுடைய வேலை. ஏன்னால் ஜெபித்தால் ஒரு தேவனிடத்திலே கிட்ட போய் விடுவான். தூங்கு. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் அனுபவித்திருக்கிறோமா? தூங்க வேண்டிய நேரத்துல மொபைலை பார்த்துட்டு, தூங்க வேண்டிய நேரத்துல ஏதாவது யூடியூப்ல நோண்டிட்டு இருக்கா என்று காமிக்கும். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்க சொல்லும். தூங்க வேண்டிய நேரத்துல ஏதாவது மொபைலை நோண்டிட்டு யூடியூப்பை பாரு, அல்லது சீரியல் ஏதாவது பாரு, அது ஃபேஸ்புக்கை பாரு, அப்படி நேரத்தை செலவு செய் என்று அது நம்மை தூண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஏற்கனவே சொன்னது போல விசுவாசத்தை ஊட்டும்படியாக நாம் அவர்கள் உட்கார வைத்து அவர்களுக்கு போதிக்க வேண்டும். வேத வசனங்களையும் தேவன் சொன்ன கதைகளையும் பழைய ஏற்பாட்டுக்கால சம்பவங்களையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய நேரத்திலே நம்முடைய மாம்சம் என்ன செய்யும் என்றால், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒரு சீரியலை பார்க்கலாம், வேற ஏதாவது படம் பார்க்கலாம் என்று மாம்சம் உங்களையும் தடை செய்கிறது, பிள்ளைகளும் தேவனிடத்தில் வருவதற்கு தடை செய்கிறது. ஏதோமியர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை
நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார்களோ அதே போல பிள்ளைகள் தேவனிடத்தில் போகக்கூடாது என்று உங்களுடைய மாம்சம் தடை செய்கிறது. இதனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு பதிலாக நாம் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு பதிலாக அப்பதான் வேற வேலையெல்லாம் ஞாபகம், அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும். மாம்சம் சொல்லுகிறதா? வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் நம்மை ஆக்குகிறது அல்லவா, அது அந்த மாம்சத்தினுடைய கிரியைகள். வேலையை செய்யாம பகல் கனவு கண்டுட்டு வேலையில ஃபோக்கஸ் பண்ணாம வேற எதையாவது யோசித்துட்டு என்று அது நமக்கு சொல்லும். நம்முடைய சரீரத்திலே நாம் கட்டுப்பாடாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் பவுல். ஆனால் நாமும் இந்த சரீரம் விரும்புகிறதே அதை கொடுத்து கொண்டே இருக்கும். எவ்வளவு ஸ்வீட் சாப்பிட முடியுமோ நல்லா சாப்பிடு, நல்லா விரும்பு. சக்கரை கெடுதின்னு தெரிஞ்சாலும் நல்லா ஸ்வீட்டை நிறையா சாப்பிட வைக்கிறது யாரு? மாம்சம். நாம் தேவனுக்கு பிரியமல்லாதவர்களாய் மாறிவிட முடியும். யாராவது எதையாவது நம்மிடத்தில் சொல்லிவிட்டால் அதை அமைதியாக கேட்பதுக்கு பதிலாக உடனே நம்ம டிஃபென்ஸுக்கு போயிடும். அப்படிலாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி கோபம். அது எங்கிருந்து வருகிறது? மாம்சத்திலிருந்து வருகிறது கோபம். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம். ரோமர்ல நாம் மாம்சத்தை குறித்து பவுல் அழகாய் பல இடங்களிலே சொல்லுகிறார். இதனால தான் இவ்வளவும் இந்த மாம்சம் செய்கிறதுனால தான் பவுல் அதை கண்டுபிடித்து விட்டார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும் என்று கேட்கிறார். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த என்று சொன்னால் மாம்சம்தான் நம்மை நடத்துகின்றது, அதனுடைய ஆளுகைக்கு கீழாய் நான் இருந்த காலத்தில். ஆவிக்குட்பட்டிருந்தால் என்று சொன்னால் ஆவியின் நடத்துதலுக்கு கீழாய் இருந்த காலத்தில். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நான் ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது, ஆவிக்கு கீழ்ப்பட்டிருக்கும் பொழுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஆவிக்குரிய மனிதன், கர்த்தருக்கு பயந்த மனிதன். இங்க என்ன வாசிக்கிறோம்? நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பேலன்ஸ் செய்தது. மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தபடினால நியாயப்பிரமாணம் பலவீனம் ஆயிடுச்சு. ஆனால் ஆவிக்குட்பட்டிருந்தால் அந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? தேவனுடைய நீதியை நமக்கு நிறைவேற்றுகிறது. மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தால் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே வேலை செய்ய முடியாது, அது பலவீனமாக்கிவிடும். ஆனால் ஆவிக்கு உட்பட்டிருந்தால் தேவனுடைய வார்த்தை பலன் கொள்ளுகிறது, நியாயப்பிரமாணம் பலன் கொள்ளுகிறது. அதை நாம் இங்கே வாசிக்கிறோம் என்றால் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகிறது. நம்மை நீதிமானாக்கி கொண்டே போகிறது. நீதி நிறைவேறி 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 என்னுடைய கண்களிலே சுத்தம், என்னுடைய வார்த்தைகளிலே சுத்தம், என்னுடைய எண்ணங்களிலே சுத்தம், என்னுடைய செயல்களிலே அப்படி நிறைவேறு. அன்பு கூறுகிறதிலே எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை. அது எப்படி என்றால் நான் ஆவிக்குட்பட்டிருந்தால். ஆகவேதான் நாம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம். மரணம் என்று சொன்னால் எப்பொழுதும் கானானுக்குள்ளே போக விடாதபடி தடுக்கிறது, தேவனிடத்திலே போகக்கூடாதபடி தடுக்கிறது. அதுதான் மரணம். தேவனிடத்திலிருந்து இருக்கக்கூடிய செப்பரேஷன் தான் மரணம். சாத்தானுக்கு நெருங்கி செல்ல விரும்புகிறது, உலகத்துக்கு நெருங்கி செல்ல நம்மை தூண்டுகிறது. அதான் மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமுமாம். என்ன வாசிக்கிறோம்? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆவிக்குட்பட்டவர்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தால் என்று சொன்னால் இப்பொழுது நான் வாசித்த காரியங்கள், மாம்சம் சொல்கிறது எல்லாம் செய்து கொண்டே இருப்பது. மாம்சம் இவ்வளவு நேசிக்காத, இங்கே போகாத, உன்னை தாழ்த்தாத, உனக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அதை விட்டு கொடுக்காத, இதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுத்திக் கொண்டே இருந்தால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குட்பட்டவர்களாக இல்லை. ஆவியானவரை பெற்றபடினாலே நாம் ஆவியானவர் பரிசுத்தமாக்கப்படுவதில்லை. ஆனால் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, இணங்குகிறோமா? ஆர் வி yielding to the spirit or yielding to the flesh? அதை பொறுத்துதான் நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். சூசனா வெஸ்லி
என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுக்கு பிறந்தவர் தான் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. பயங்கரமான தேவ மனிதர்கள், உலகத்தை கலக்கினவர்கள், இங்கிலாந்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர்கள், பரிசுத்தத்தை குறித்த ஒரு பெரிய விழிப்புணர்வை கொண்டு வந்தவர்கள் ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி. அவங்க தாயார் சூசனா வெஸ்லி. அவர்களுடைய சொல்லுகிறார்கள், பாவத்திற்குரிய விளக்கத்தை அவர் கொடுக்கிறார்கள். எதெல்லாம் என்னுடைய புத்தியை மந்தமாக்குகிறதோ, எதுவெல்லாம் என்னுடைய மனசாட்சியை மழுங்க செய்கிறதோ, எதுவெல்லாம் தேவனை பற்றிய உணர்வை மங்க செய்கிறதோ, எதுவெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களில் உள்ள விருப்பத்தை குறைக்கிறதோ, எதுவெல்லாம் மாம்சத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை அதிகப்படுத்துகிறதோ, அதுவெல்லாம் பாவம். அருமையான ஒரு விளக்கம். ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய மனசாட்சியை மழுங்க செய்கிறதா, மாம்சத்துக்கு அதிக அதிகாரத்தை கொடுக்கிறதா, அதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறார். மாம்சத்தின் கிரியைகள், அதை நாம் கலாத்தியர்ல நாம் வாசிக்கிறோம். கலாத்தியர், இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல். மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் இருப்பது, ஒருவரிடத்தில் அன்பு கூறாமல் இருப்பது. நாம் காண்கிற சகோதரர்கள், அதான் யோவானிலே வாசிக்கிறோம், காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இங்கே பார்த்தீங்களா, மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப நாம் ஆவியினாலே நடத்தப்பட்டால் அன்பினாலே ஒருவருக்கொருவர் சேவை செய்வோம். அன்பினாலே நாம் ஒருவருக்கொரு ஐக்கியப்படுவோம். ஒருவரையும் நாம் தவிர்க்க மாட்டோம், ஒருவரை நாம் வெறுக்க மாட்டோம், ஒருவரை நாம் பகைக்க மாட்டோம், மன்னியாமல் இருக்க மாட்டோம். 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், எச்சரிக்கையாருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்முடைய பல சபைகளுக்கு போகும்பொழுது அங்கே உள்ளதான ஐக்கியத்தை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கிறது. ஒருவர் அன்பு கூற முடியவில்லை, ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஒருவரை எப்படி குற்றம் சாட்டலாம்? சாத்தானோடு கை கோர்ப்பதிலே சற்று கூட பயமில்லை, எளிதாய் கை கோர்த்து கொண்டு குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய சபையின் பெயர் கிறிஸ்தவ ஐக்கிய சபை. அந்த பெயருக்கு விரோதமாக உள்ளே இருந்து கொண்டே கிரியை செய்கிறோம். இப்ப சபைக்கு எதிரிகளாய் நாம் மாறுகிறோம். ஐக்கியத்தை கட்டுக்கொள்தான் பெரியவர்கள் ஒரு சபையிலே. இங்கே பார்த்தீங்களா, மாம்சத்தின்படி நடக்கிறதுக்கும் அன்பு கூறுவதற்கும் எவ்வளவு ஒரு க்ளோஸ் லிங்க் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு அது தடுக்கிறது. ஏதோமியா தடுக்கிறது போல, நான் கெடுக்கிறதும் இல்லாமல் என்னை சுற்றி உள்ளவர்களும் சேர்த்து நான் கெடுக்கிறேன். ஆவியினாலே நடத்தப்படுகிறானால் அடுத்த 19-20 வசனங்களிலே 19, 20, 21 வசனங்களிலே நீங்கள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 17 இருக்கு. 17 கிரியைகள். ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரம், இதுல செக்ஷுவல் சின், பாலியல் சம்பந்தப்பட்ட பாவங்கள் 4 சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 23%. 23% மாம்சத்தின் கிரியைகள் பாலியல் இச்சை சம்பந்தமான பாவங்கள், அதாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், 4 பாவங்கள். பிசாசு சம்பந்தப்பட்ட பாவங்கள் 2 12%.
பில்லி சூனியம், விக்கிரகாராதனை, ரெண்டுமே சாத்தான் சம்பந்தப்பட்டது. அடுத்த காரியம் பார்த்தால் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மனித உறவுகள், சபையில ஐக்கியத்துக்கு அதிகமான தேவை. அது சம்பந்தமான பாவங்கள் எத்தனை கிரியைகள், எத்தனைன்னா 9 கிரியைகள். ஆகவே தான் 11ஆம் வசனத்துல அன்பை பத்தி சொல்லுகிறார். 9 காரியங்கள். அப்ப பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா 53%, மோர் தேன் 50%, மெஜாரிட்டி என்று சொல்லலாம். மாம்சத்தின் கிரியைகளிலே மெஜாரிட்டி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒருவருக்குள்ளே உள்ள உறவுகளிலே வருகிறது. நாம் அந்த உறவிலே வளர்கிறோமா, தேய்கிறோமா? 9 பாவங்கள். என்னென்ன பாவங்கள் என்று சொன்னால் விரோதம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறியும் களியாட்டும் வேற பாவம். அதர்ஸ்ல சேர்த்துட்டு அது 2 பாவம், 12%. இந்த பர்சன்டேஜை நீங்க மறந்துடாதீங்க. செக்ஷுவல் சின் 23%, ஐடல் சம்பந்தப்பட்ட பாவம் 12%, மற்ற பாவங்கள் 12%. ஆனால் ஒருவருக்கொருள்ள உறவு சம்பந்தப்பட்ட பாவங்கள் 53%. ஆண்டவர் அதை நாம் பார்ப்பதற்கு உதவி செய்வாராக. அப்ளிகேஷன், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மாத்திரமல்ல, அதன்படி செயலுள்ளாயும் இருங்கள். அப்ளிகேஷன். ஆகவே இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தை மாம்சம், ஆவி, தேவனுடைய வார்த்தை, விசுவாசம், நம்முடைய எதிரிகள். கேட்ட காரியங்கள்ல ஏதாவது 1-2 காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்த முடியுமா என்று பாருங்கள். அப்ளிகேஷன் இல்லாவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. அதற்காக ஜெபியுங்கள், கிருபையை கேளுங்கள், ஆண்டவருடைய பலத்தை கேளுங்கள். என்னால முடியாத ஆண்டவரே, நான் மாம்சத்தை நான் நம்பல, என்னை மாம்சம் வஞ்சிக்கிறதா இருக்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான் என்று பவுல் சொன்னது போல யாரனை விடுதலையாக்குவான்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருவராகிலும் மாம்சத்துக்கு உட்பட்டு நாங்கள் வாழ வேண்டாம். எப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குட்பட்டு நாங்கள் வாழட்டும். ரோமர் 8:14 கர்த்தாவே, ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமாண்டவர், உம்முடைய ஆவினாலே எங்களுடைய ஆவி பிணைக்கப்பட்டு எங்களுடைய ஆவியிலே நாங்கள் நடத்தப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. ஒரு காலம் எங்களுடைய மாம்சம் மேற்கொள்ள வேண்டாம். மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவரை காணும்படியாக எங்கள் கண்களை திறந்துள்ளோம். சுசனாவிசில் சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் ஒரு காலம் மனசாட்சியிலே மழுங்கி போய் விடாதபடி, தேவன் மேல் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய விருப்பங்கள் குறைந்து விடாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்குள்ளே விசுவாசத்தை நாங்கள் போட்டு விடட்டும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்துக்குள்ளாய் போய் வருகிறார்கள். ஆண்டவரே, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வைத்து வாசிக்கிறோமே. பெற்றோராக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க பிரயாசப்பட கிருபைச்சியும், நல்ல விதைகளை விதைக்க கிருபைச்சியும். மாம்சத்துக்கென்று அழிவை நாங்கள் விதைக்க வேண்டாம், ஆவிக்கென்று நாங்கள் விதைத்து ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அறுக்க கிருபைச்சியும். இந்த கூட்டத்திலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துங்க தாவே. நீர் எங்களுக்கு பலனை தருகிற தேவனாக இருக்கிற அப்படின்னா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். Amen. God bless you, brothers and sisters.